வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணிக்கு ரொம்பவே டவுட் ஆகுது. அப்போ வித்யாட்ட பேசுகிறாங்க, எங்கள் ஆன்ட்டி வந்து சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது, கண்டிப்பாக ஒரு கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குதாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது அப்படிங்கிறாங்க. அந்த காரணத்தை நீ எப்படி தெரிஞ்சுக்க போகிற அப்படிங்கிறாங்க. எங்கள் ஆன்ட்டி எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் அவங்க ஃப்ரெண்டு பார்வதிக்கு தெரியாமல் பண்ணவே மாட்டாங்க. இப்போ நான் பண்ணது தில்லாலங்கடி வேலை எல்லாமே வித்யா உனக்கு தெரியும். இப்போ இந்த ரோகிணியை பற்றிய உண்மையை தெரிஞ்சுக்கிடணும், இந்த கல்யாணியை பற்றி உண்மையை தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொன்னால் இந்த வித்யாவை பிடிச்சா போதுமானது. அதே மாதிரி தான் எங்கள் ஆன்ட்டி எந்த ஒரு விஷயத்தையும் என்ன அந்த பார்வதி ஆண்டிக்கு தெரியாமல் செய்ய வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ நீ அந்த ஆண்டிகிட்ட கேட்டு தெரியப்படுத்திக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அது எப்படி உடனே சொல்லுவாங்க, அவங்க மைனஸ் வச்சு தான் வந்து எப்படியாவது அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. நீ என்னடி பண்ண போகிற, நீங்கள் சொன்னால் தான் கேட்டால் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்கன்னு சொல்கிறிய அப்படிங்கிறாங்க. என் தொழிலை வச்சு நான் கவுத்து காட்டுறேன் பாரு அப்படிங்கிறாங்க. எப்படி செய்வேன் அப்படிங்கிறாங்க. அதாவது பார்வதி ஆண்டி வந்து எங்கள் ஆன்ட்டிக்கிட்ட சரண்டர் ஆகியிருக்காங்க ஒரு விஷயத்தில், நட்புங்கிற விஷயத்தில். ஆனால் என்கிட்ட ஒரு விஷயத்தில் அவங்க சரண்டர் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னது அப்படிங்கிறாங்க. மசாஜுங்கிறதுல தான். நான் மசாஜ் பண்ணால் அவங்க வந்து அதுலேயே அவங்க குஷியிலே உள்ளதை சொல்லிடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஏய், விஜய் ஆண்டியே பயங்கரமான ஆள், அவங்க ஃப்ரெண்டு எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. நான் கலெக்ட் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது கலிங்கல்ல அமுக்குறாங்க, கதவு திறக்கிறாங்க. உள்ளே படிக்கிற பசங்க வீட்டுக்குள்ளே வராங்க. எப்படியாவது கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. வாமா ரோகிணி உட்காரு. என்னம்மா உங்கள் அத்தையை பார்க்க வந்தையா? உங்கள் அத்தை இங்கே வரலம்மா, உங்கள் வீட்டில் தான் இருக்கா? இன்றைக்கி நடன பள்ளிக்கு பிள்ளைகள் வந்துச்சு, நேற்று எடுத்த ஸ்டெப்பையே பண்ண சொல்லுன்னா நான் சொல்லிட்டேன். அந்த ரதியும் திலீபனுமே பார்த்துக்குறாங்க. எனக்கும் கால் வலி, முட்டு வலிம்மா, ஒரே உடல் வலியாக இருக்குது, என்ன செய்யணே தெரில அப்படிங்கிறாங்க. ஆண்டி நான் வந்தேன் இந்த வழியாக, அப்படியே உங்களே பார்த்துட்டு போகணுன்னு நினச்சேன், உடம்பு ரொம்ப வலிக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. நீ மசாஜ் பண்ணி உங்கள்கிட்ட உள்ள கதையை பூரா வேங்கதரமாக வந்தேன், நீங்கள் வேறு இப்படி சொல்லுதீங்களா, சிரிக்கிட்டீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி நான் வேணா மசாஜ் பண்ணி விடட்டுமா அப்படிங்கிறாங்க. தங்கமாக போச்சுமா, பண்ணுமா அப்படிங்கிறாங்க. அதனால் மசாஜ் பண்ணி விடுதாங்க. ஏ அப்பா, எவ்வளவு சொகுசாக இருக்குது, இந்த ரோகிணி கைப்பட்டாலே இப்போவா இருக்க, எப்பா வலி அப்படி கேட்க ஏம்மா எப்பா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்வதி. இவங்க மசாஜ் பண்ணிக்கிட்டு, என்ன ஆண்டி நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு பேச்சு அப்படி விடுறாங்க. எனக்கு என்னம்மா இருக்கேன், உங்கள் அத்தை வந்து பேச்சு கொடுக்கா, நீங்கள் வந்து பேச்சு கொடுக்கிய, அதனால் எனக்கு கவலை தெரியல. இல்லைன்னா என் குடும்பத்தை நினச்சி நான் ஃபீல் பண்ணிட்டு தான் செய்வேன். என் பையன் என்கிட்ட இல்லை, என் மருமாவை கூப்பிட்டு போயிட்டா அப்படி இப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்துருப்பேன். என்ன உங்கள் வீட்டுக்கு வரதுனால எனக்கு ஒன்றும் தெரியலம்மா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சரி ஆண்டி இருக்கட்டும், மற்ற கதை அப்படியே இருக்கட்டும். எங்கள் ஆண்டி வந்து பயங்கரமான ஆளை, மீனா குடும்பத்து மேலே ரொம்ப கடுப்பாக இருப்பாங்க. எப்படி பாவப்பட்டு அவங்க பெட்டிஷன் வாபஸ் வாங்கினாங்க, அதான் எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. அது எல்லாம் அதாம்மா அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் ஆண்டி அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. ஆண்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயங்கரமாக மசாஜ் பண்ணுறாங்க, உடம்ப பிடிச்சி விட்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பண்ணும்போது அவங்க வந்து அந்த சுகத்துக்கு மயங்கி டபார்னு சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி உங்கள் அத்தை என்ன சும்மையாக வாபஸ் வாங்கினா 2,00,000 வாங்கிட்டு தான் பண்ணா அப்படிங்கிறாங்க. இன்னும் என்ன சொல்கிறீங்க ஆண்டி, 2,00,000 எப்படி வாங்குவாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா வாங்க மாட்டா, உங்கள் அத்தைக்கு 100 காசு யார் கொடுத்தாங்க வாங்கி பையில் வச்சு விடுவா, அப்படி ஆள் 2,00,000 கிடச்சா விடுவாளா, அதான் வாங்கிட்டு வாபஸ் வாங்கிட்டா அப்படிங்கிறாங்க. மீனா வீட்டில் இருந்தால் கொடுத்தாங்க, அப்படிலாம் ஒன்றும் தெரியலையே அப்படிங்கிறாங்க. மீனா வீட்டில் இருந்து வக்கீல் கொடுத்துருப்பாங்க பொழுது, 5,00,000 கொடுத்துருப்பாங்க பொழுது. அந்த வக்கீல் 3,00,000 எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு 2,00,000 கொடுத்துருப்பாங்க பொழுது. உங்களுக்கு உண்மையிலே தெரியுமா ஆண்டி அப்படிங்கிறாங்க. அந்த வக்கீல் அமௌண்ட்டானே தானே பேசி பணத்தை கொடுத்தாங்க, நான் தான் பார்த்தேனே, நான் இருக்கலாம் சோஃபா, அந்த சோஃபாவில் தான் வச்சு கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. ஆண்டி 5,00,000 புரட்டதுக்கு இந்த மீனா வீட்டில் எப்படி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அங்கங்கே கடங்காவில் வாங்கியிருக்குங்க பிள்ளைகள், கொஞ்சம் நகையெல்லாம் விற்று அதை கேள்விப்பட்டேன். வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் மன்னிப்பும் கேட்டாங்க, அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாத்தையுமே அப்படிங்கிறாங்க. ஓ, அந்த மீனா வீட்டிலேருந்து 5,00,000 புரட்டி வக்கீல் கொடுத்துருக்காங்க, அந்த பணத்துலேருந்து 2,00,000 அந்த ஆண்டி வாங்கியிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மசாஜ் நிப்பாட்டிடுறாங்க. என்னம்மா நிப்பாட்டிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் ஆண்டி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா இன்னும் லைட்டாக கொஞ்சம் அமுக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அமுக்கி விட்டு ரொம்ப கடுப்பாகிறாங்க விஜயா மேலே.
பணம் பணம் பணம்னு அலையிறடி, பணம் வேணும்னா தான் நானே தந்திருப்பேனா, அந்த மீனா குடும்பத்தை ஒரு வழி பண்ணியிருக்க வேண்டியதானே, அப்படி இப்படிங்க ரோகிணிக்கு விஜயா மேலே அப்படி கோவம் திரும்புது. பணத்தை வாங்கிட்டு தான் வந்து இவ்வளோ சீன் போடுதியா, ஒரு பையன் வாழ்க்கையை காப்பாற்றிட்டேன் வச்சுட்டேன், என்ன செய்கிறது, மன்னிச்சு விட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி சீனை போட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பாகுது. அப்போ இதை ஃபோன் பண்ணி சொல்லிடுவோமா மனோஜுக்கு அப்படின்னு நினைக்காங்க. மனோஜ்கிட்ட சொன்னாலும் அது காமெடி பீஸ் மாதிரி தான் ஆகப்போகுது. ஆன்ட்டியை பாடாப்படுத்தணும் அப்படின்னா இந்த விஷயத்தில் நம்ம கண்டிப்பாக அங்கிள்கிட்ட தான் போகணும், வேறு யார்ட்டையும் போகக்கூடாது. இல்லை முத்துகிட்ட போகணும், முத்துக்கு நம்மளுக்கு செட் ஆகாது, அங்கிள்கிட்டே பேசாமல் சொல்லிடுவோம். அங்கிள் இவ்வளோ நேரத்துக்கு எங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. டயத்தை பார்க்குறாங்க, நேரம் ஆகலையே. அப்போ கண்டிப்பாக அங்கிள் வந்து பார்க்கில் தான் இருப்பாங்க, நம்ம பார்க்கில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குக்கு போகிறாங்க. அங்கே அண்ணாமலை வாக்கிங்லாம் போய்ட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு ஒரு வாரமாக உட்காந்து பரசு கூட பேசிகிட்ருக்காரு. அப்போ ரோகிணி வராங்க. அங்கிள் அப்படிங்கிறாங்க. என்னம்மா இங்கே வந்திருக்க அப்படிங்கிறாங்க. உங்களை தான் பார்க்கணும் வந்தேன் அங்கிள் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் வீட்லேயே பேசிக்கலாமா, காலைல பார்த்தா ஒன்றும் பேசலை, இங்கே வந்து நிற்கியம்மா சொல்லுமா அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி வந்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டாங்களே அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, சரி வாங்கிட்டா, ஏதோ கொடுத்தா வாங்கிட்டா, சரி அதை விடுமா, நீ இப்போ என்ன விஷயமா சொல்ல வந்தம்மா அப்படிங்கிறாங்க. அது சம்மந்தமாக தான் பேச வந்தேன் அங்கிள், வீட்டில் உங்கள்கிட்ட என்னை தனியாக பேச முடியாது, அதனால தான் இங்கே வந்தேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு நீ பேசுறது ஒன்றும் புரியலம்மா, தெளிவாக சொல்லு அப்படிங்கிறாங்க. அங்கிள் கம்ப்ளைண்ட்டை வந்து சத்யா மேலே கொடுத்துருந்தாங்க, உங்களுக்கே தெரியும். ஆன்ட்டி நடந்து போயிருக்கும்போது ஆன்ட்டியை வந்து ஏதோ ஒரு வகையில் உரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்துட்டு போயிட்டே இருந்தான். இப்படி இருக்கும்போது ஆன்ட்டி கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிறதுக்கு சும்மா ஒன்றும் வாங்கலை அப்படிங்கிறாங்க. சும்மா வாங்கலைன்னா வேறு எப்படி வாங்கினா அப்படிங்கிறாங்க. 2 லட்ச ரூபா வாங்கிட்டு தான் வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னது விஜயா கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிறதுக்கு 2 லட்சத்தை வாங்கி தான் வாபஸ் வாங்கியிருக்கலாம், இதை யார் சொன்னா அப்படிங்கிறாங்க. பார்வதி ஆண்டி தான் சொன்னாங்க. பார்வதி ஆண்டி முன்னாடி தான் வந்து இது நடந்திருக்கு. ஆனால் பார்வதி ஆண்டி இதை யார்கிட்டையும் சொல்லிடாதாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு மனசு கேட்கல. மீனாவும் இந்த வீட்டில் வாழ வந்த பிள்ளை தான், நானும் இந்த வீட்டில் வாழ வந்த பிள்ளை தான், சுருதி இந்த வீட்டில் வந்து வாழ வந்த பிள்ளை தான். இந்த வாழந்த வீட்டில் உள்ள ஆட்கள் வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க. ஒரு கதை நடந்துருச்சு, தப்பு தான், அதில் வந்து சத்தம் போடலாம். ஆன்ட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்தது கூட நான் ஒரு வகையில் நியாயம்னு சொல்லுவேன். ஆனால் பணத்தை அவங்கள எந்த வித நியாயமும் இல்லை அங்கிள், ஆன்ட்டி இப்படி செய்வாங்க நான் நினச்சி கூட பார்க்கல அப்படி இப்படின்னு ஏற்றி விடுதாங்க. ஏன்னா ஏற்றி விட்டால் தான் அங்கிள் வந்து விஜயாட்ட போய் சண்டை போடுவாங்க. சண்டை போட்டு என்ன செய்வாங்க, மறுபடியும் அந்த பெட்டிஷனை மறுபடியும் கொடுக்க போவாங்க. அங்கிள் பேசினா கண்டிப்பாக ஆன்ட்டி கேட்க மாட்டாங்க. கடுப்பில் உன் பணம் எனக்கு எதுக்கிட்டே அப்படின்னு சொல்லி மீனா மூஞ்சில் வீசிட்டு கண்டிப்பாக அந்த கம்ப்ளைண்ட் மறுபடியும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஸ்டேஷனை பார்த்து போவாங்க. அப்படிங்கிறது தான் ரோகிணியோட பிளான். இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலைக்கு சரியான கடுப்பாகுது. ரோகிணி நீ சொல்லுதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறாங்க. அங்கிள் இது பார்வதி ஆண்டிக்கும் தெரியும். பார்வதி ஆண்டி என்ன நாசுக்காக சொன்னாங்க. சொன்ன பின்னாடி எனக்கு உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்க முடியல அங்கிள், தான் வந்தேன். நான் பார்லர் கூட போகலை, இதை உங்கள்கிட்ட சொல்லதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மொளன்னு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே அண்ணாமலைக்கு ஒன்றுமே விடலை, பல மாதிரி நினச்சி பார்க்காரு. இந்த விஜயா ரொம்பவே அடம் பிடிச்சவா, நம்ம சொன்னால் கூட கேட்க மாட்டான், யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். அப்படி இருக்கும்போது அந்த கம்ப்ளைண்ட் வந்து யாரும் சொல்லாமல் வாபஸ் வாங்க மாட்டான். நான் பேசிட்டு போனதுனால அவன் மனம் மாறி பண்ணிட்டேன்னு சொல்கிறான். அப்படி ஆளுமே கிடையாது. இப்போ ரோகிணி சொல்லுறது தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்காரு. நேராக அண்ணாமலை ஆட்டோவை பிடிச்சி பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. அண்ணே வாங்கினே, என்னண்ணே இப்போ தான் ரோகிணி வந்தால் அடுத்தாப்புல நீங்கள் வரீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ரோகிணி வந்திருக்கா, அப்போ இவங்க தான் பார்வதி தான் உண்மையை சொல்லியிருப்பாங்க போலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அவன்கிட்ட ஒரு உண்மையை கேட்கணும், அது நீ சொல்லுவியா அப்படிங்கிறாங்க. என்னதுண்ணே அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி விஜயா கம்ப்ளைண்ட்டை எப்படி வாபஸ் வாங்கினா அப்படிங்கிறாங்க. அண்ணன் அவன் கொஞ்சம் வயசு பையன், சின்ன பையன், படிக்கான், சரி படிப்பு ரொம்ப போயிடக்கூடாது, அவனும் சொந்தக்கார பையன் தானே அப்படின்னு சொல்லி வாபஸ் வாங்கியிருப்பா. இதில் என்னென்ன இருக்குது, நல்லது தானே, மீனா குடும்பத்துக்கு நீங்கள் நல்லது செய்யணும்னு நினைப்பீங்க, விஜயாவுக்கு இப்போமாவது மனசு வந்துச்சுண்ணே, நம்ம என்னென்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. பார்வதி என்கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறண்ணே. என்ன உண்மையினே சொல்லணும் அப்படிங்கிறாங்க. நீ ரோஹிணிகிட்ட சொன்ன உண்மையே சொல்லணும் அப்படின்னா, ரோஹிணிகிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா பேச்சு வாக்கிலே உளறிட்டோம், அதை போய் சொல்லிட்டா போலையே அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நான் வந்து பெட்டிஷன் கொடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லையில் அது வாபஸ் வாங்குமா, அது கஷ்டப்பட்ட பையன், அது உன் வீட்டு மருமகா, உனக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டிலும் உன் பையனோட புஞ்சாதியோட வீட்டில் உள்ளது, உன் மருமக வீட்டில் உள்ளது, சரி உன் மருமகன் தானே அவனும் விடுமான்னு சொல்லி பார்த்தேன்,
கேட்கலண்ணே. அதுக்கப்புறம் நான் அவனை உள்ளே அனுப்பாமல் விடமாட்டேன் அப்படிங்கிற வெக்கையில் இருந்தான். சரி ரைட்டு, அவன் மனநிலை நம்ம அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். சரி இவன் ஃப்ரெண்டும் கூடன்ட்டு விட்டுட்டேன். இப்படி இருக்கும்போது தான் மீனா ஏற்பாடு பண்ணி வச்ச அந்த வக்கீல் வந்தார். வந்து விஜயாவை பார்க்கணுங்கும்போது 2 பேரும் பேசினாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் தான் சொன்னார், அம்மா இந்த பெட்டிஷன் கொடுத்ததுனால உங்களுக்கு என்ன லாபம்மா, அந்த பையன் படிக்கான், படிப்பு வம்பா போயிடக்கூடாதும்மா, அதனால் பெட்டிஷனை வாபஸ் வாங்கும்மா, அவன் எதிர்காலம்னு ஒன்று இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னார். அவன் எதிர்காலம் எப்படி போனால் எனக்கு என்ன, எனக்கு தேவை வந்து அவனை நான் சும்மா விட மாட்டேன். என் மேலே எப்படி அவன் வந்து கை வைப்பான், கை வச்சு எப்படி என் பேக்கை எடுத்துகிட்டு போவான், நான் வந்து மூஞ்சிக்கு அப்புறம் விழுந்திருப்பேன், என்னெல்லாமோ நடந்திருக்கும், நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வெறியாக இருந்தாள். உங்களுக்கு இதனால் என்னம்மா லாபம் அப்படிங்கும்போது, நான் வாபஸ் வாங்கின மட்டும் என்ன லாபம் அப்படின்னு சொல்லி விஜயா கேட்டான். அப்படி கேட்கும்போது நான் பணம் தரேம்மா அப்படின்னோடனே விஜயா வாயை பிளந்துட்டானே. 50,000 தரட்டுமாங்கார் அவர். 50,000மா, இதெல்லாம் ஒரு பணமா அப்படின்னா விஜயா. டவார்னு அவர் 1ன்னாரு, 1,00,000னா வேண்டாம் அப்படின்னா. டவாருன்னு விஜயாவே கேட்க ஆரம்பிச்சிட்டான், எனக்கு 2 லட்சம் கொடுங்க வாபஸ் வாங்குதான்ட்டான். டவார்னு அவனு 2 லட்சத்தை கொடுத்துட்டாரு. கொடுத்தோன்னே அதை வாங்கிக்கிட்டு வக்கீலோடு போய் வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டான். இது அவனுக்கு நடந்துச்சு. அதுக்கப்புறம் மீனா குடும்பத்திலேருந்து எல்லோரும் வந்து முத்து உட்பட மீனா உட்பட மன்னிப்பு கேட்க வந்தாவா. வந்து மன்னிப்பும் கேட்டாவா. விஜயா அவளால் மறுபடியும் எவ்வளோ சத்தம் பண்ண முடியுமோ பில்டப் பண்ணி சத்தம் போட்டு அனுப்புனான். அப்போது வீட்டுக்கு கிளம்பி வர்றதுக்கு முத்து இப்படி தான் சொன்னான், ஏம்மா அப்பா ஃப்ரெண்டு ஒரு ஆள் வந்து பொண்டாட்டி வேண்டாம்னு சொல்லி வரது பண்ணிட்டாரு, அதை மாதிரி உங்களை பண்ணிடாம அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஒரு சும்மையாவது வெத்து வாக்கில் சொல்லிட்டு வந்துட்டான். அப்பா வேறு ஊரை பார்த்து போகிறாங்காருன்னு சொல்லி ஒரு குழப்பம் குட்டையாக கிளப்பிட்டு வந்துட்டான். அதனால் விஜயா பரபரப்பாக கிளம்பி வீட்டை பார்த்து வந்துட்டான். இதானே நடந்துச்சு. மற்றபடி இந்த பணம் வாங்கினதுக்கோ வச்சதுக்கோ இந்த பார்வதிக்கு சம்மந்தம் இல்லைண்ணே. இப்போ நீங்கள் எல்லோரும் என் உறவாக வீட்டுக்கு வரீங்க, யாரையும் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. நானும் விஜயாவும் 30 வருஷம் நட்பு இருக்குது. அவள் எப்போனாலும் வருவா போவா, அதுதானே, வேற ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்க. பணம் வந்து பீரோவில் தானே இருந்துச்சு, போகும்போது எடுத்துகிட்டு போகாமல் போயிட்டான் என்ன. அப்புறம் வந்து நான் கூப்பிட்டு கொடுத்து விட்டுட்டோம்னே, அவள் மறுபடியும் கொண்டு போயிட்டானே, அவகிட்ட தான் பணம் இருக்குண்ணே அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை கொஞ்சம் தண்ணி கொண்டாமா அப்படிங்கிறாங்க. தண்ணி கொண்டு கொடுக்குறாங்க. ஏம்மா அப்படி இருக்கா அவன் ஃப்ரெண்டு, நீ சொல்லி கொஞ்சம் புரிய வைக்க முடியாதா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலைண்ணே தப்பாக நினச்சிக்காதீங்க, அவள் பேச பேச நான் ஊங்கொட்டியே பழகிட்டேன். என் விருப்பத்துக்கு அவள் எதுவும் செய்ய மாட்டான், ஆனால் ஏதாவது யோசனைன்னா என்கிட்ட கேட்பான், நான் சொல்லுவேன், அவ்வளோதாம்ண்ணே. மற்றபடி அதை கேட்டு அவன் நடப்பாளா அப்படின்னு இல்லை. நான் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அப்படி தான். விஜயா சொல்லுறதை நான் கேட்டுக்கிடுவேன். சரி ரைட்டு, அதுக்கு மேலே கொஞ்சம் வரையும் அப்படின்ட்டு நான் போயிட்டு இருப்போம்ண்ணே. உங்களுக்கு தெரியாதாண்ணே அப்படிங்கிறாங்க. நல்லாவே தெரியுதுமா, இப்போ மாறவே மாட்டாளாம்மா, இவ்வளவு சீப்பாக இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. சரி ரைட்டு, நான் கூட பெருசாக நினச்சேன், சரி எவ்வளோ தான் கோவம் இருந்தாலும் ஒரு சின்ன பையன் வாழ்க்கையை வம்பாகக்கூடாத அப்படின்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கிட்டாளான்னு சொல்லி ரொம்ப பெருமையாக நினச்சேம்மா. ஆனால் இவ்வளோ சீப்பாக பணத்தை வாங்கிட்டு இப்படி பண்ணியிருக்காளுங்கும் போது ரொம்ப கடுப்பாக இருக்குது. அது போக அந்த மீனா வீட்டில் எவ்வளவு கஷ்டப்பட்டவங்க பார்வதி நினச்சிப்பாரு அப்படிங்கிறாங்க. நம்மளை ஆமாண்ணே, ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. அவங்க இந்த பணத்தை ரெடி பண்ண கடன் வாங்கி தங்க பொருளை விற்று என்ன இப்படிலாம் தான் பண்ணியிருக்காங்களாம். பாவம், கஷ்டமாக தான் தெரியுது. இதை விஜயா வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. அதான் ரொம்ப கடுப்பாக இருக்குது. இந்த பணத்தில் சாப்பிட்டா உடம்புல சேருமா, அதுபோக இதை வாங்கிறதுக்கும் அவனுக்கு மனசு வந்துருக்கு பாருங்கள். இதை தாமதிக்கக்கூடாது. சரி விஜய் எங்கே போயிருக்கா அப்படிங்கிறாங்க. அண்ணே உங்கள் வீட்டில் தானே இருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவுக்கு கால் பண்ணுறாரு, ஏம்மா உங்கள் அத்தை வீட்டில் இருக்காளா அப்படிங்கிறாங்க. மாமா இப்போ தான் வந்து யாரோ அவங்க ஃப்ரெண்டு வந்து பார்க்க வந்தாங்க, அவங்க கூட அவங்க வீட்டு வரையும் போயிட்டு வந்துடுதுன்னு அத்தை போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டில் இல்லையா, நான் கிளம்புறோம்மா, நான் வந்து கேட்டுக்கிட்டது விஜயாவுக்கு தெரிய வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரிண்ணே. அண்ணே இன்னொன்றுண்ணே, நான் சொன்னோம்னு விஜயாவுக்கு தெரிய வேண்டாம், ரொம்ப கோவப்படுவா அப்படிங்கிறாங்க. சரிம்மா விடு அப்படின்னுட்டு இருக்கும்போது முத்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, அப்பா நீ எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. பார்க்கு முன்னாடி நிற்கேன் அப்படிங்கிறாங்க காரில். டேய் நான் பார்வதி அத்தை வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அங்கே என்னப்பா செய்கிற அப்படிங்கிறாங்க. அங்கே தான்டா இருக்கேன், வீட்டுக்கு ஆட்டோ பிடிச்சி வரேன் போ அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து வந்துடுறாரு. அத்தை அப்படிங்கிறாங்க. வா முத்து எதுவும் சாப்பிடுதியா அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும் எங்கள் அத்தை வீடுங்கிறதுனால நாங்கள் எப்போனாலும் வாரம் போகிறோம், இன்றைக்கி நீ உங்கள் வீட்டிலேருந்து 3வது ஆள் அப்படிங்க. வீட்டிலேருந்து 3வது ஆளா, ஓ அம்மா வந்திருப்பாங்க, அப்பா வந்திருக்காங்க, அப்பா கிளம்புமா அப்படிங்கிறாங்க. போவோம்பா அப்படின்னு சொல்லிட்டு காரில் போகிறாங்க. அண்ணாமலை முகம் ஒரு மாதிரி இருக்குது. என்னப்பா ஒரு மாதிரி இருக்க, பார்வதி அத்தை வீட்டில் இருந்தேன், நீ பார்வதி அத்தை வீட்டுக்கு வந்து அடிக்கடி போக மாட்டேப்பா. அம்மா இருந்தாங்க போனேன், அதுவும் ஒரு வாட்டி தான் போனேன்,
இப்போ என்னப்பா என்ன ஒரு மாதிரி இருக்கு எதுவும் கதையாப்பா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லடா அப்படிங்கிறாங்க. வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. இங்கே விஜயா அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் பயங்கரமாக பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக பேசிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து போகிறாங்க. அண்ணாமலை சாப்பிடாம வெக்கையில் உட்காந்துட்ருக்காரு. இங்கே 2-3 வாட்டி மீனா சாப்பிடுங்க மாமா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை தான் பயங்கரமான வெக்கையாக இருக்க. விஜய் எப்போ வராலும் அவளை போட்டு வெளுன்னு வெளுக்கணும், பல்லுக்கெல்லாம் கலத்தணும்னு சொல்லி ரொம்ப கடுப்பில் உட்காந்துட்டு இருக்காங்க. வரட்டும்னு சொல்லிட்டு கதவை திறந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வராங்க. ஏய் விஜயா நீ அங்கேயே நில்லு அப்படிங்கிறாங்க. என்னங்க இன்றைக்கும் ஆரத்தி எடுக்க சொல்ல போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மூஞ்சிக்கு ஒரு ஆரத்தி ஒன்று கேடு அப்படிங்கிறாங்க. என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. வேறு எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறப்பா என்னப்பா இவ்வளோ டென்ஷனாக இருக்குது அப்படிங்கிறாங்க. முத்து நீ விட்றா அப்படிங்கிறாங்க. ஏப்பா சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. நீ விட்றா அப்படிங்கிறாங்க. அப்பா அவங்க உடலுக்கார செல்ல பண்ணி ரொம்ப கத்தக்கூடாதுப்பா அப்படிங்கிறாங்க. டேய் விட்றா அப்படிங்கிறாங்க. ஏய் விஜயா வீட்டுக்குள்ளே வந்துடாத அப்படிங்கிறாங்க. நான் எங்கே வரக்கூடாது, வீடு ஏன் வீடு அப்படிங்கிறாங்க. உன் வீடு கீவீடுன்னு உள்ளே வந்து முட்டி நொறிஞ்சி அப்படிங்கிறாங்க. ஏங்க என்னாச்சு உங்களுக்கு, இந்த முத்து மீனாவும் நான் இல்லாத நேரத்தில் என்னத்தையா சொல்லி கொடுத்தாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா உள்ளேருந்து சொல்கிறாங்க விஜயாட்ட, என்னத்தை எப்படி பேசுகிறீங்க, நான் ஏன்த்த சொல்ல போகிறேன், நானே இப்போ தான் சமையல் வேலையை முடிச்சுட்டு மாமாவை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன், மாமா சாப்பிடாமே உட்காந்துட்ருக்காங்க, எனக்கு என்ன விவரம் தெரியும் அப்படிங்கிறாங்க. நான் நடிக்காதடி, என் புருஷன் இப்படிலாம் பேச மாட்டார், அவர் எவ்வளோ சாது தெரியுமா அப்படிங்கிறாங்க. உன்னை அண்ணாமலை சொல்லுதாங்க, ஆமாம் என்னை பார்க்க மிச்சத்துன்னுட்டு ஒரு ஓரமாக இருக்க மாதிரி உனக்கு தெரியுதா, நானும் சரி நம்மளும் பதில் பேச வேண்டாம், பிள்ளைகளும் பெரிய பிள்ளைகள் ஆகிட்டு அப்படி இப்படின்னு பார்த்துட்டு இருந்தா நீ ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்க, இங்கே பாரு இருக்குதா இருந்தால் ஒழுங்காக இருந்த வீட்டில், இல்லைன்னா எங்கேயாவது ஓடிடு அப்படிங்கிறாங்க. ஒன்று என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க, அப்புறம் எப்படி பேசுவாங்க, ஏங்க இப்போ என்ன நடந்துச்சு, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ என்னத்தை பண்ணலை அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்போ என் ஃப்ரெண்டு வந்திருந்தா வீட்டுக்கு, அவளை கொண்டு விட்டுட்டு அவள் வீட்டில் 1/2 மணி நேரம் பேசிட்டு வரேன், இது தப்பாங்க, இன்னும் நீ உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் போகலை அப்படிங்க. ஆமாம் நான் சொல்லுறதை கேட்டு தான் நீ மறுவேளை பார்ப்பேன், நான் அதுக்கு ஒன்றும் பேசலை, பார்வதி வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. அங்கே நடனப்பள்ளி நடக்குது, வேறு என்ன நடக்குங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, வக்கீலுக்கு உனக்கு என்ன டீல் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. இங்கே இவங்க இப்போ பார்வதி வீட்டில் எங்கே நடந்துச்சுன்னு ஒரு மாதிரி கேட்காங்களேன்னு சொல்லி விஜயா திருன்னு முடிக்கங்க. எங்க வக்கீல் என்னங்க ஏன்டா பேச போகிறாரு அப்படிங்கிறாங்க. எங்க பாரு விஜயா, எனக்கு எல்லாம் தெரியும், பார்வதி வீட்டில் வக்கீல் வந்தோன்னு உன்கிட்ட பேசியிருக்காங்க, வக்கீல் பேசி டீல் பண்ணியிருக்காங்க, டீல் போட்டிருக்காங்க, நீ 2 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு தான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கியிருக்க, ஒன்றுமே வாங்காமல் சும்மா வாபஸ் வாங்கின மாதிரி சீனை போட்டு கிடந்த அந்த குடும்பமே எவ்வளவு கஷ்டப்படுது. அவங்க அன்னாடு உழைச்சி 50க்கும் 100க்கும் அன்னாடு பாடுபட்டு கிடக்காங்க. அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு நகை சேர்க்கறதுக்கு அந்த பாடுபடுதாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டில் 2 லட்ச ரூபா வாங்கிட்டு வாபஸ் வாங்கினவங்க வெக்கமல்ல அப்படிங்கிறாங்க. உடனே என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் இப்படி பேசுவாங்க, ஒழுங்காக வெளில ஓடிடு அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் பண்ணது தப்பு தாங்க, என்னது தப்பு தாங்க அப்படிங்கும்போது இந்த சைடில் மீனா ரொம்ப ஷாக்காகி நிற்கிறாங்க, முத்து ரொம்ப ஷாக்காகி நிற்கிறாங்க. அப்போ தான் முத்து கேட்குறாங்க, அதானப்பா நானும் நினச்சேன், எங்கள் அம்மா ஒன்றும் சும்மா வாபஸ் வாங்க மாட்டாங்க, ஒன்று எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது ஒரு லாபம் வந்திருக்கணும், இல்லை எங்கள் அம்மா பயந்துருக்கணும், இந்த 2ம் தான். பயப்பட வாய்ப்பு இல்லை, ஏன்னா மீனா குடும்பத்தை ஏதாவது வகையில் பாடாப்படுத்தணும், அப்போ பயப்பட வாய்ப்பு இல்லை, அப்போ ஏதாவது ஒரு லாபம் வரணும் அப்படிங்கிறது தான் நினச்சேன். ஆனால் அந்த வக்கீல் கூட உள்ளதை சொல்லலைப்பா, தொழில் சொல்ல மாட்டாங்க, சொல்லலை, கரெக்டாக நீ தெரிஞ்சிருக்கப்பா அப்படிங்கிறாங்க. பாரு விஜயா, பணத்தை வாங்கலையா அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் இங்கே சும்மா விடணும், வாங்கினேன், என்கிட்ட பணத்தை ஆட்டை போட்டேன், என் பணத்தை வாங்கினேன், அது வட்டி போட்டு வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எப்பா அம்மா பணத்தை அப்போவே 1 லட்ச ரூபாய்க்கு கொடுத்தாச்சு, 1 லட்ச ரூபாய்க்கு 2 லட்ச ரூபாயப்பா வட்டி அப்படிங்கிறாங்க. விஜயா அவனுக்கு வெக்கமா இல்லை, நான் உழைச்சித்தனம் பண்ணி காப்பாற்றினேன், யாரையும் ஏமாற்றி தெத்து மாதிரித்தனம் பண்ணி என் முடிச்சுருக்குத்தனம் பண்ணி யார்ட்டி நான் பணத்தை வாங்கலையா, உழைச்சி தானே வாங்கினேன், அந்த உழைச்ச பணத்தை வச்சு தான் உனக்கு சோறு தந்தேன், இல்லை எங்கள் அம்மா சொத்துலேருந்து உனக்கு சோறு தந்தேன்னா, இல்லைனா உங்கள் அம்மா அப்பா சொத்துலேருந்து நம்ம சாப்பிட்டோமா, இல்லைல்ல உனக்கு அந்த சுருத்து இல்லையா அப்படிங்கிறாங்க. விஜயாக்கா வந்துட்டே இருக்காங்க. ஏங்க நான் பண்ணது தப்பு தான், நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. நீ கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கினது தப்பு கிடையாது, அது புண்ணியந்தான், ஆனால் நீ அவங்ககிட்ட வாங்கினல்ல பணம், அதுதான் பாவம், அந்த பணத்தை எடுத்துகிட்டு வரல அப்படிங்கிறாங்க. ஏங்க அது எதுக்குங்க நான் கொடுக்கணும், நான் இவ்வளவு சங்கடப்பட்டிருக்கேன், அசிங்கப்பட்டிருக்கேன், நான் கொடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. சி உனக்கு சொல்ல வெக்கமில்ல, இங்கே பாரு விஜயா, இது வரைக்கும் நான் அவங்க கூட பல்ல கடிச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டேன்,
இனிமேல் பட்டு உங்களோட வாழணுமா வேண்டாமாங்கிறது அந்த பணம் தான் முடிவு பண்ண போகுது. அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு என்கிட்ட கொடுத்து அங்கே கொடுத்தன்னா நீ என் கூட மனைவியாக அந்த வீட்டில் இருப்ப. இல்லை உன் வீடு நீ சொல்லிட்டு இங்கே இருந்தால் நான் கிளம்பி போயிடுவேன். காலத்துக்கு உங்கள்கிட்ட பேசவும் மாட்டேன், உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். எனக்கும் சொந்த வீடு இருக்குது, இந்த வீடும் என் பேரில் பாதி இருக்குது என்ன. அதனால் உன்கிட்ட வந்து நான் கீழே நின்று அம்மா தாய் நீ சொல்லுது தான் நான் கேட்கணும் அப்படின்ன மாதிரி நான் இருக்க மாட்டேன், அதை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே நீங்கள் இப்படிலாம் பேச வேண்டாங்கன்னு அந்த பணத்தை எடுத்து தந்துடுறேன் உங்ககிட்டே அப்படின்னு சொல்லி பணத்தை எடுத்துக்கொண்டு நான் பிடிங்க அப்படிங்கிறாங்க. வெக்கமாக இல்லை? சி, உன் புருஷங்க சொல்லுது எனக்கு தான் வெக்கமாக இருக்குது. மீனா நீ மன்னிச்சிருவான், விஜயா பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவள் வந்து திறந்தாழ்ந்து போயிட்டான். இப்படி திறந்தாழ்ந்து போவான்னு நான் ஒரு காலமும் நினைக்கல. ஒன்றையே பிடிக்கல, கஷ்டப்பட்ட பிள்ளை அப்படின்னு சொல்லி வரட்டு கௌரவத்தில் இருக்கான்னு நினச்சி நான் அப்பவும் கூட விஜயாவுக்குன்னு ஒரு மரியாதை வச்சுருந்தேன். என்னைக்கு சத்யா மேலே உள்ள கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிறதுக்கு பணத்தை வாங்கிட்டு வாபஸ் வாங்கினாலோ அதுக்கப்புறம் இவ்வளோ மனுஷியாக ஒரு சராசரி ஆளாக நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிட மாட்டேன். அப்படி ஏற்றுக்கிடாத போது நான் பொண்டாட்டியாக என்றைக்குமே உன்னை விஜயான்னு என் வாயிலேருந்து நம்ம வராது, அது தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கி வீணாக இதை வச்சுக்கோம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை அம்மா இருக்கட்டும், அத்தனை பணத்தை கொடுத்ததுனால தான் நம்ம அம்மா வாபஸ் வாங்கினாங்க, அப்போ அது அவங்க பணம் தானே அப்படிங்கிறாங்க. ஏம்மா உயர்ந்த குடும்பம் உங்கள் வீட்டில் உள்ளவங்க உயர்ந்த குடும்பம் என்றைக்கும் விஜயாவுக்கு வரப்போகிறதில்ல என்ன. நீங்கள் பணம் இல்லாமல் கெட்டு போயிருக்கலாம், கெட்டாலும் மேன்மக்கள் தான். இந்த பணத்தை கொண்டு கொடுத்து அந்த பிள்ளைக்கு ஏதாவது நகையோ ஏதோ உருவாக்க சொல்லு, முத்து இது வாங்கிக்கா அப்படிங்கிற. வேண்டாம்ப்பா அப்படிங்கிறாங்க. பிடிட்டா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உடனே ஒரு வழியே இல்லாமல் முத்து வாங்குறாரு, வாங்கி மீனாட்ட கொடுக்குறாங்க. உடனே மீனா ரூமுக்கு போயிடுறாங்க, பின்னாடியே முத்தும் போயிடுறாங்க. விஜயா வந்து அண்ணாமலைட்ட எங்கே என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு இருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்க்குறாங்க, ரோகிணி வந்து நிற்காங்க. இதுக்கு தான் இப்படி நான் கொடுத்தேன், இப்படி அங்கிள்கிட்ட போட்டு கொடுத்தேன் அப்படின்னு நினைக்காங்க. சரி உங்களுக்கு கொஞ்சம் வேகம் வரட்டும், நான் அப்படியே நான் மூட்டி விட்டு ஸ்டேஷனுக்கு போக வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. நான் பணம் வாங்கின விஷயம் எப்படிமா இவருக்கு தெரியும், எனக்கு தான் ஒன்றும் புரியல அப்படிங்கும்போது ரோகிணி முழிக்காங்க. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்வதி தான் சொல்லியிருப்போம், ஓட்ட வாயிட்டு சும்மா இருக்க மாட்டா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, அவங்க தான் சொல்லியிருப்பாங்க, விடுங்க. இனிமேல் இப்படி சும்மா விடாதங்க ஆண்டி, நீங்கள் தான் அவங்க பணத்தை கொடுத்துட்டீங்களே, இன்னமும் நீங்கள் அந்த பெட்டிஷன் வாபஸ் வாங்க மறுபடியும் நீங்கள் பெட்டிஷன் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அது எப்படிமா நம்ம கொடுத்தா எப்படி ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஏற்றுப்பாங்க, அந்த நேரத்தில் வந்து அந்த பெட்டிஷன் வாபஸ் வாங்க சொல்லி நெருக்கடி பண்ணாங்க, அதனால தான் வாங்கிட்டேன். மற்றபடி அவங்கள நடவடிக்கை எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள், சொன்னோன்னே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடுவாங்க. வாங்க ஆண்டி நைஸாக வாங்க போகலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா சரி வராது அப்படிங்கிறாங்க. ஆண்டி பின்னாடி கூட போயிட்டு நம்ம நைஸாக வந்துடலாம் ஆண்டி அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஏற்கனவே உங்கள் மாமா ரொம்ப கோவத்தில் இருக்கார், என்னைய வேண்டான்னு சொல்லிவிட்டு அவர் டைவர்ஸ் பண்ணாலும் பண்ணிடுவாருமா, அதனால் இது சரி வராது, ரோகிணி இது விடு அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போயிடுறாங்க. இங்கே ரோகிணி நம்ம போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. உடனே பார்வதி ஆண்டிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. பார்வதி ஆண்டி வீட்டில் ஒரு ரணகலமாக ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. என்னம்மா அண்ணாமலை எங்கள் வீட்டுக்கு வந்து கரெக்டாக நான் உள்ளதை சொன்னேன், அங்கே இது இப்படி ஆகிட்டா அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம சொன்னது வரல அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் ஆண்டி அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி அந்த பெட்டிஷனை கொடுக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏன் ரோஹிணி, நான் சொல்லுதுன்னு தப்பாக நினைக்காத, நீனும் அந்த வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளை தானே, இன்னொரு வாழ வந்த பிள்ளை வீட்டை வந்து பாடாப்படுத்துன்னு நினைக்கிய, உனக்கு மனசாட்சி இல்லையா அப்படிங்கிறாங்க. என்னத்தை இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறப்ப, என்னத்தன்னா மீனா உங்களுக்கு எல்லாருக்கும் சமையல்லேருந்து எல்லாமே பண்ணித்தரேன், நியாயப்படி அவ சைடில் தான் நீங்கள் நிற்கணும். சரி ரைட்டாக அவன் தம்பி ஏதோ பண்ணிட்டான், அதை விடுங்க அப்படின்னு நீ சொல்லுவியா, நீ வந்து தூண்டி விட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அது இல்லை ஆண்டி அப்படின்னு சமாளிக்கிறாங்க. இல்லைம்மா நீ பேசுகிறது ரொம்ப தவறுமா, நீ கொஞ்சம் நாளுக்கு முன்னுக்கூட்டி ஒரு மாதிரி இருந்தால் இப்போ ஒரு மாதிரி ஆகிட்டம்மா, பழைய மாதிரி இல்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே பார்வதி நினைக்காங்க, இந்த ரோகிணி பிள்ளையும் இந்த வீட்டுக்குள்ளே சண்டை இழுத்து விடுறதுக்குள்ளே வேலையை தான் பார்க்கு, விஜயா ஏற்கனவே கரகம் நடத்தானா இன்னொரு கரகத்தை தூக்கி வைக்கல அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. இங்கே ரோகிணிக்கு பயங்கர ஏமாற்றம். நம்ம அங்கிள்கிட்ட சொல்லி மூட்டி விட்டதே ஏதோ ஒரு வகையில் வந்து சண்டை வரும், சண்டை வந்தோடனே ஆண்டி ரொம்ப கடுப்பாகி பணத்தை தூக்கி வீசிட்டு நேராக ஸ்டேஷனில் போய் அந்த பையனை உள்ளே வைக்கணும்னு சொல்லுவாங்க. நம்மளும் ஹெல்ப் பண்ணி எப்படியாவது உள்ளே வச்சிடலாம். அப்படி உள்ளே வச்சாங்கன்னா இப்படி அசிங்கப்படுத்த குடும்பத்துலேருந்து இந்த முத்து மீனை வந்து வீட்டில் இருக்க வேண்டாம்னு அனுப்பி விட்டுடலாம், ஓப்பன் பண்ணிடலான்னு பார்த்தா அந்த பெட்டிஷனை ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி
ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ மனோஜ் வராரு, "என்ன ரோகிணி ஒரு மாதிரி இருக்க, வா சாப்பிட்லாம்" அப்படிங்கிறாங்க. "ஆமாம், உனக்கு எப்பவும் சாப்பாடு தான், சாப்பிட்டு தர உனக்கு ஒன்றும் தெரியாதோ" அப்படிங்கிறாங்க. "என்ன ரோகிணி நான் வந்தோடனே பயங்கரமாக சண்டை போடுதே" அப்படிங்கிறாங்க. பிறகு வந்த உடனே கை கால்லாம் கழுவ மாட்டீங்க, "வா சாப்பிட போகலாம்னு சொல்லுவீங்களா" அப்படிங்கிறாங்க. "ஓ, கை கழுவிட்டு வர சொல்கிறியா, கை கழுவிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவிட்டு வந்து, "வா ரோகிணி சாப்பிட போவோம்" அப்படிங்கிறாங்க. "மனோஜ் உங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியம், நீங்கள் போய் சாப்பிடுங்க, எனக்கு ஒன்றும் தேவையில்லை" அப்படிங்கிறாங்க. "ரோகிணி ஏன் நீ இவ்வளோ கோவமாக இருக்க" அப்படிங்கிறாங்க. "ஓ, பார்லர் ஏகப்பட்ட வேலையா, வேலை பார்த்தா அப்படி தான் இருக்கும், என்ன மாதிரி கூலாக இருக்கணும் ரோகிணி, வருமானம் வருது வரல, ஏசியில் உட்கார்றோமா வந்து வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கணும், அப்படி இருக்கணும்" அப்படிங்கிறாங்க. "ஆமாம் மனோஜ், எப்படி இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கணும், ஏற்கனவே உங்களுக்கு கடன் ஓவராயிருச்சு, அந்த பார்ட்டி வாங்கின அந்த பார்ட்டிக்கு நீங்கள் செலவு பண்ணதுனால, இப்போ கடன்காரன் எப்போ வர போகிறான் ஏது வர போகிறான்னு சொல்லி பயந்துக்கிட்டு நீங்கள் இருக்கீங்க, இதில் நீங்கள் இந்த ஜாலியை பற்றி பேசிக்க வேண்டியதான்" அப்படிங்கிறாங்க. ரோகிணி, "அதனால் நினச்சாலும் நகர்த்த முடியுமா, நான் சந்தோஷ் சார் கால் பண்ணேன், இன்னும் ஒரு வாரத்தில் ரெடி ஆயிருன்னு சொல்கிறாரு" அப்படிங்கிறாங்க. "சரி, ஒரு வாரத்தில் ரெடி ஆயிரும், உங்கள் ஸ்டாஃபுக்கு இந்த மாதம் சம்பளம் கொடுக்கல, அவங்கெல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருப்பாங்க" அப்படிங்கிறாங்க. "நான் டீலர்ஷிப் வந்து எல்லாருக்குமே டபுளாக சம்பளம் வந்ததுன்னு சொல்லியிருக்கேன், அதனால் வந்து அவங்க யாரும் கேட்க மாட்டாங்க, அவங்க மைண்டே மாற்றிட்டேன்" அப்படிங்கிறாங்க. "ஒருவேளை உங்களுக்கு டீலர்ஷிப் தரலைன்னா" அப்படிங்கிற, "என்ன நீ இப்படிலாம் பேசுகிற" அப்படிங்கிறாங்க. "இல்லை மனோஜ், அவங்க போகும்போது 3 நாளில் உங்களுக்கு டீலர்ஷிப் தரேன்னாங்க, கிட்டத்தட்ட இப்போ 13 நாள் ஆயிடுச்சு, இப்போ கேட்டால் இவ்வளோ நாள் ஆகுங்கிறாங்க, உண்மையிலே தருவாங்களா மாட்டாங்களா, இல்லை நம்மளை பற்றி உண்மை நிலை தெரிஞ்சிட்டா" அப்படிங்கிறாங்க. "நம்மளை பற்றி உண்மை நிலை தெரிஞ்சாலும் தான் முத்துக்காக தரேன்னு சொல்லிட்டாங்க" அப்படிங்கிறது. "முத்துக்காக தரேன்னு சொல்லிட்டாங்களா" அப்படிங்கிறாங்க. "ஆமாம், அன்றைக்கி பார்ட்டியில் முத்து நல்லா அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தான், உள்ளதை சொல்லிட்டான், உள்ளதை சொன்னோன்னே அவருக்கு வந்து முத்து பேசின பேச்சு பிடிச்சி போச்சு, முத்துக்காக தான் உங்களுக்கு டீலர்ஷிப் தரேன்னு சொன்னார்" அப்படிங்கிறாங்க. "இங்கே பாருங்கள் மனோஜ், முத்துக்கும் நம்மளுக்கும் பிடிக்காது, ஏன் அந்த சந்தோஷ் சார் நம்பரை வந்து மொட்டை சந்தோஷ்கிட்ட வாங்கி கூட முத்து கூட பேசி உனக்கு டீலர்ஷிப் கிடைக்காம ரெடி பண்ணுவான், அதனால் வந்து அதை நினச்சிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காதாங்க மனோஜ், இப்போ இந்த தொழிலில் எப்படி டெவலப் பண்ணலாம் அதை யோசிங்க" அப்படிங்கிறாங்க. "எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ரோகிணி, டீலர்ஷிப்பு கண்டிப்பாக நம்மளுக்கு தருவார், நீ அதை பற்றி குழம்பாத, இந்த ஃபர்னிச்சர் கடையில் எப்படி லாபத்தை கொண்டு வரணும்னு ஒன்றும் புரியலை, வியாபாரம் அனந்தரம் லாபத்துக்கு கொண்டு வர முடியும், ஏற்கனவே இல்லை 30 வருஷமாக 40 வருஷமாக நடத்துனேன்னு ஒரு ஆள் சொல்லி பில்டப் பண்ணி கொடுத்துட்டு போனார் நம்மகிட்ட கடையை, ஆனால் அவர் போன நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் வியாபாரமே இல்லை" அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு கடைசி வரைக்குமே தெரில, அங்கே ரொம்ப நாளாக வேலை பார்த்த ஸ்டாஃபை நம்ம வந்து வேலையை விட்டு நிப்பாட்டிடக்கூடாது, அதுபோக கஸ்டமர்கிட்ட நம்ம இனிமையாக பேசணும் வைக்கணும் அப்படிங்கிறது ஒன்றுமே தெரியல. அவருக்கு வந்து அதுதான் பில்டப்பாக கல்லால் இருக்கணும், வியாபாரம் குமியணும், அவர் அதில் நிறைய லாபத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு மனநிலை மட்டும்தான். கஸ்டமருக்கு ஒரு கம்மியான ரேட்டில் தரமாக கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமே மனோஜுக்கு இல்லவே இல்லை, அதை அவர் தெரிஞ்சிக்கவே இல்லை, அதனால தான் அவருக்கு 4 மாதமா வருமானமே இல்லை. இப்படியா இருக்குது. ரோகிணி ரொம்ப கடுப்பில் படுத்துடுறாங்க. "ரோகிணி சாப்பிடவா" அப்படிங்கிறேன். "எனக்கு வரல, நீ போய் சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சாப்பிட்றாரு. ரோகிணி பட்னியாக கிடக்குறாங்க. மறுநாள் காலையிலே விடியுது. விடிஞ்ச உடனே சித்தி கால் பண்ணுறாங்க. "ரோகிணி நீ என்ன நினச்சிட்ருக்க, அவனுக்கு ரொம்ப மோசமாயிருச்சு, இப்போ மூச்சு பேச்சு சரியா இல்லை, இப்படி இருக்கும்போது வந்து நீ வந்து பணத்தை புரட்டுதியா புரட்டலையா" அப்படிங்கிறான். ஆஹா, நம்ம ஆன்ட்டி என்ன செஞ்சாங்க எது செஞ்சாங்க, ஆன்ட்டி பற்றியே சிந்திச்சுட்டு இருந்தோம், தினேஷை பற்றி சிந்திக்காமல் விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி நான் எப்படியா ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. முன்னக்கூட்டியே நம்ம வந்து அங்கிள்கிட்ட சொல்லாமல் இருந்தோன்னா கூட ஆன்ட்டி பணத்தை நைஸாக ஆட்டையை போட்டால் கொடுத்துருக்கலாம், ஆன்ட்டியுமே கூட உண்மையை சொல்ல முடியாமல், பணத்தை காங்கன்னு சொல்ல முடியாமல் திருன்னு முழிச்சிருப்பாங்க, எதையாவது பண்ணியிருக்கலாமே, இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நேராக அவங்க பார்லர் ஓனர் வீட்டுக்கு போகிறாங்க. போய், "மேடம் வணக்கம்" அப்படிங்கிறாங்க. "என்ன நீ பார்லர் போகலையா" அப்படிங்கிறாங்க. "இல்லை மேடம், எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது" அப்படிங்கிறாங்க. "எவ்வளோம்மா" அப்படிங்கிறாங்க. "மேடம் எனக்கு ஒரு 2 லட்சம் வேணும்" அப்படிங்கிறாங்க. "ஏம்மா காசு தேவைப்படுது, எனக்கு 10,000 வேணும் 15,000 வேணும்னா" "நான் சரி ரைட், நம்மகிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃப் தானேன்னு கொடுத்துடலாம், 2 லட்சம் என்ன எப்பயுமே உடனே தர்றது" அப்படிங்கிறாங்க. "இல்லை மேடம், உங்களுக்கு ஒரு வருமானமே ஒரு நாளைக்கு 10,000த்துக்கு மேலே வருது, மாதம் எங்கள் பிரான்ச்சிலே 3 லட்ச ரூபாய்க்கு மேலே வருது, நான் உங்கள்கிட்ட தரதான் செய்கிறேன்" அப்படிங்கிறாங்க. "சொல்லுதும் தப்பாக நினச்சிக்காத ரோகிணி, நானும் அந்த சிசிடிவியில் ஒன்று பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ கல்லால் பணம் எடுக்கிறதுங்க எத்தனை கஸ்டமர் வராங்க போகிறாங்க எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், ஆனால் நீ கம்மியான கணக்கு வழக்கு தான் ஒப்படைக்க, நானும் சரி ரைட்டு, உன் புருஷன் நல்ல ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கான், நீனும் அதில் ஒரு ஓனராக இருந்தவா, உன்னைய நானாக வேலையை விட்டு நிப்பாட்ட வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் வந்து உன்னைய ஒன்றுமே சொல்லலை. சரி ரைட்டு, அவள் அதில் ஓனராக இருந்தால் அவளே நம்மகிட்ட கடையை விற்றுட்டா, அவள் மனசுக்குள்ளே எவ்வளோ வேதனையாக இருக்கும், சரி அந்த பிள்ளைக்கு நம்ம வேலை கொடுப்போம்னு தான் கொடுத்தேன், ஆனால் நீ கல்லால் அப்பப்போ 1000 2000 எடுக்க தான் செய்தேன், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், இருந்தாலும் போட்டோன்னு விட்டுதேன், இப்போ வந்து என்கிட்ட 2 லட்ச ரூபா வேறு கேட்க, நான் என்ன பண்ணுறது, என் கடையை வச்சு நீ நல்லா தான் சாப்பிட்டுட்ருக்க, இப்போ 2 லட்ச ரூபா வாங்கினா நான் என்ன பண்ணுறது ரோகிணி, ஒன்றா ஓரளவுக்கு மேலே என்னால் சமாளிக்க முடியல, தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காத, பார்லர் சாவியை கொடுத்துட்டு நீ கிளம்பு, நான் வேறு ஆளை பார்த்துக்கிறேன்" அப்படின்னு. "என்ன மேடம் எப்படி சொல்கிறீங்க, உண்மையை தான் சொல்கிறேன், நான் உன்கிட்ட எப்படி பேசி புரிய வச்சு நீ அனுப்பலாம்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், நீனே வந்துட்ட,
நீ வேறு இடத்துல வேலை பார்த்துக்கோ, தயவுசெய்து என் கடை சாவியை கொடுத்துட்டு கிளம்பிட்டே இரு அப்படிங்கிறாங்க. மேடம் நீங்கள் இந்த வேலையை விட்டு நிப்பாட்டினீங்கன்னா எனக்கு வேறு வேலை இல்லை அப்படிங்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ நடக்கலாமா? கல்ல அவ்வளோ பணத்தை ஆட்டையை போடுறது, இப்போ என்கிட்ட 2 லட்சம் கேட்குற, இந்த 2 லட்சம் கேட்கறனால உன்னை வேலையை விட்டு நிப்பாட்டுதுன்னு மட்டும் நீ என்றைக்கும் நினச்சிடாத. இவ்வளோ நாள் உன்னை நான் நோட் பண்ணிகிட்டே இருந்தேன். கல்லால் பணம் எடுக்கும்போது வைக்கிறது, பார்லர்லாம் இருக்கிறது கிடையாது. அங்கே சிசிடிவி இருக்குன்னு கூட நீ மறந்துடுறியா நம்ம தெரியல. நீ ஒழுங்காக பார்லர் வர்றதே கிடையாது. மாதத்துல 30 நாள்னா நீ 20 நாள் கூட நீ வர்றதில்லை. அப்படி இருக்கும்போது உன்னை வச்சு எனக்கு என்ன யூஸ் சொல்லு? நீ கேட்டால் நிர்வாகம் பண்ணுறேன் அப்படிங்கிற. அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து உன் பேச்சை கேட்டுக்கிட்டு என்கிட்ட போய் சொல்கிறாங்க. அவங்களும் அந்த சிசிடிவி இருக்கிறத மறந்துடுறாங்க. சரி இதுவே இருந்துச்சுன்னா சரி வராது, நாளைக்கு உனக்கு எனக்கு மேடு பள்ளமாயிரும், சாவியை கொடுத்து கிளம்புமா அப்படிங்கிறாங்க. ரோகிணி ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.